ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மட்டன் கிரேவிக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இதுலேயே நல்லா வாசத்துக்கு ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். சின்னதாக கல்பாசி சேர்த்துட்டு இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வாசம் வரும். அது நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 முந்திரி சேர்க்க போகிறோம். இந்த முந்திரி எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த கிரேவியும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு இடம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்லா வதங்கணும் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இப்போ நம்ம முந்திரி தனியா இதெல்லாம் வறுத்தோம்ல, அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம மட்டன் சிக்கனுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகுக்கு பதில் இந்த மாதிரி சோம்பு போட்டு தாளிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். இந்த மட்டன் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க தான் இது சேர்க்குறேன். மற்றபடி உங்களுக்கு இது வேண்டான்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனி மிளகாத்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுற மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக 1 இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. மட்டன் அளவு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் 2 கூட பெரிய சைஸாக 2 சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ இதில் இன்னுமே நம்ம உப்பு சேர்க்கலை. உப்பு கல் உப்பு சேர்த்தா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து பார்த்துட்டு அப்புறமா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டிமாக இருக்கிறதுனால கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வச்சா போதும். ஆனால் நீங்கள் அந்த குக்கர் சில ஒரு 2 விசில் அதிகமாக விடுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து உங்கள் குக்கரோட விசிலோட அளவை பொறுத்து நீங்கள் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். இப்போது ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இடம் கலந்து விட்டு நீங்கள் இதை சாதம், அப்புறமா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.